மயிர்வாகனத்தில் அந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கண்கண்ட தெய்வம் கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி வந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்து இறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடப்பான். பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்து. முதல் உத்தரவு பாண்டிச்சேரி. முதல் உத்தரவு பாண்டிச்சேரி. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் ஒன்று மனசாட்சி, அது தெய்வத்தின் சாட்சியமா. நான் உத்தரவு கொடுத்து குழந்தைவரம் பெற்று வெற்றியடைந்து வந்த செல்ல மகன் கால்னு சொல்லலாம். பாண்டிச்சேரியா உனக்கு? பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரி மாவட்டமா? ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனின்றி வேறு ஏது மாறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளைக்கு குழந்தை வர வேணும்னு சொன்னேன். ஆம்பளை பிள்ளை பிறப்பா, ராஜாராமனு பேர் வைடான்னு. ஆம்பளை பிள்ளை பிறந்தானா? ஆனால் பேர் மட்டும் நான் சொன்ன பேரை வைக்கலையே, ஒத்து வரல. அதே மாதிரி உன்னுடைய வியாபாரத்தை வெற்றியாக்கி தரோம்னு சொன்னேன். இப்போ திசை தவறாமல் தளராமல் வெற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து ஒரு வீடு ஒன்று அமைச்சு தரத்துக்கு இன்னைக்கு உத்தரவுத்துல தான் உன்னை கூப்பிட்டேன்டா. கால் வந்து நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமும் இல்லை, விதி செய்த குற்றமும் அன்றி வேறு ஏதம்மா. வேற என்னப்பா வேணும்? உன் கடனை தீர்த்து தாரேன், வீடும் வாங்கி தாரேன். இந்த பணத்தை கொண்டு போய் வீட்டில் வை, செல்வம் பெருகும், ஐஸ்வர்யமாக இருக்கும். சாமி, நான் ஒரு தொழிலை ஆரம்பித்து நஷ்டப்பட்டிருக்கேன், அதை எனக்கு சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க வாங்கப்பா. கால் வந்துட்டு வரலாம். சாப்பிட கிடக்கு. நீ இருக்க இடத்துக்கும் கசாப் கிடைக்கும் எவ்வளோ தூரம்? நடந்து போயிடலாம். குதிரை அந்த பக்கம் போகுது, அதான் கேட்டேன். பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குவோம் தெருமுனையில். என்னடா அங்கே தள்ளி போனால் முனியேஸ்வரர் வராரா? இருக்காரா? அந்த லாஸ்ட்டில் ஒரு தெருவினுடைய கடைசியில் வரார. கால் வந்துட்டு வா. உன் தொழிலில் நான் தடையில்லாமல் நான் காப்பாற்றி தந்துடுறேன், கடன்படாமலும் வெற்றியாக்கி தரேன். ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து நீ ஏமாந்துருக்க. ஏமாந்து பணம் வந்தால் உறவு இருக்காது, உறவு இருந்தால் பணம் இருக்காது. உறவு வேணுமா பணம் வேணுமா? ரெண்டும் தர முடியாதுப்பா, ஏதாவது ஒன்று தான் கொடுக்க முடியும். பணம் வந்தால் போதும், உறவை பற்றி கவலைப்படலையே. உன் மச்சின உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன், ரூபாயை தந்துடுறேன். கால் வந்துடுவான். உண்மையை தானே சொல்லணும், பொய் பேசக்கூடாதுல்ல. அதே மாதிரி இந்த பிள்ளையினுடைய ஆழ் மனதை பார்த்தேன். ஒரு 3 ஆண்டு காலங்களாகவே அவனுடைய உள்மனதில் ஒரு பய உணர்வும் மன அதிர்ச்சியும் பெற்றிருக்கு. இரவில் படுத்திருக்கும் பொழுது தூக்கம் வராமல் எழுந்து இருப்பதும் மனக்கோளாறு செய்வதும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி கல்வியில் ஊக்கமில்லாத தன்மையும் திடீரென்று கைகாலை உதறுவதும் போன்றது இருந்து நடக்கா. கால் வந்துட்டு வாடா. இந்த நிலைகளுக்கு வேற எதுவும் தீய ஆவிகள் எதுவும் தொட்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்கு. ஆவியும் தொடலை, பேயும் தொடலை. இது ஒரு மனப்பேய். ஆனால் இந்த மனதை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா?
வரக்கூடிய பௌர்ணமிக்கு வந்து உன் பிள்ளைய நல்லாக்கிக்கலாம். வாமா பக்கத்தில் வா. இன்னையிலிருந்து உனக்கு கல்வி தொடங்கும், ஆரோக்கியம் பெருகும். நல்லா படித்து வருவா, டாக்டர் ஆகும். இந்தா ஐஸ்வர்யமாக இருக்கு செல்வம். சரி. கர்மசாமிக்கு அதே பாண்டிச்சேரி எல்லை எனக்கு தொழிலை வளப்படுத்தி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? தொழில் பற்றி கேட்டிருக்கீங்க. என்ன என்ன தொழில் தான் தம்பி? கால் 1 2 3 4 5 6 வரலாம். கேட்டவரெல்லாம் பாடலாம். என்னடா தம்பி, உங்கள் தாத்தாவுக்கு எத்தனை பொண்டாட்டிடா? ஒன்றுக்கு மேற்பட்ட பொண்டாட்டியை காட்டுதார. யார் அது? உங்கள் முன்னோர்களில் உனக்கு தெரியல. உங்கள் ஆத்தா வழியில் 2 பொண்டாட்டி கட்டினவன் இருக்கான். உங்கள் அம்மா வழியில் கால் 1 2 3 4 5 இருக்கா? கேட்டு பார்க்குறேன். வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு விநாயகரை தாண்டி தான் உன் வீட்டு எல்லைக்கு போக வேண்டியிருக்கு. ஒரு பிள்ளையாரை தாண்டி. என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க, அம்மன் இருக்குது, பிள்ளையார் இருக்குது, பக்கத்தில் வா. அந்த இடத்துக்குள்ளே நான் போய் ரொம்ப தூரமாக போனோன்னா தும் 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 இசைக்கருவிகளை விற்கிற இடம் எங்கப்பா இருக்குது? மியூசிக்கு சம்மந்தமான பொருள்களை விலை பேசி கொடுக்குற இடம் எங்கே இருக்குது? உங்கள் மியூசிக்கு கற்றுக் கொடுக்குற இடம் சரிதானா? கால் 1 அதான் தும் 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 தா தி தொம். வரலாம். இப்போ 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய பண நஷ்டமும் கடன்பட்டு மனவேதனை இருக்கும். அதனால் சில நண்பர்களை நம்பி தொழிலுக்காக பணத்தை போட்டுட்டு மனவேதனையால் இப்போ நீ இருப்பேன். இதெல்லாம் நடக்கும். ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமாக வழக்கு பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்கு. அதில் உனக்கு வெற்றியாக்கி ஜெயிச்சு தாரேன். வேறு என்ன வேணும்? அந்த பிரச்சனையை வெற்றியாக்கி ஜெயிச்சு தாரேன். பிறகு என்னை பார்த்துட்டு இருக்கு, நடந்திருக்கு. பிறகு சொல்லு. கால் 1 வாடா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. என்ன முருகா நீ வார? என்ன விஷயம்? முருகன் கோயில் எங்கடா இருக்கு தம்பி? கால் 1 மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். என்னப்பா வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்னு சொல்லு. நீ கேட்குற வரத்தை கொடுன்னு உத்தரவாதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த கேள்விக்கு அர்த்தம் கல்யாணம் முடிச்சிட்டியா? பொண்டாட்டி எங்கே இருக்கா? அவளுக்கு உனக்கு என்ன மன வருத்தம்? அவளுக்கு கால் 1 அதான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரோன்னு பாட்டு பாடினேன். மனசார உட்கார். செய்யாத குற்றத்துக்கு பழி சொல்லுகிற மனப்பக்குவமும் உறவினர்களால் உதவி தள்ளக்கூடிய வேதனையும் விதியும் இப்போ உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? உன்னுடைய செயல்களில் குற்றம் உண்டுமா அப்படின்னு கேட்டால் அப்படி எதுவும் நடக்கலை. ஆனால் உன்னுடைய கிரக நிலைகள் உன்னை இப்போ மனவேதனைக்குரிய சக்தியை கொண்டு வந்து விட்டுருக்கு. உன்னுடைய உயிருக்கு கண்டம் ஒரு பொழுதும் வராது. இன்னும் 29 ஆண்டுகள் உனக்கு ஆயுள் இருக்கு. இடைப்பட்ட காலத்தில் சில எதிரிகளால் தாக்கப்படக்கூடிய நிலைமை ஏற்படுமோ அப்படி என்ற ஒரு சூழ்நிலைகள் உன் கற்பனையில் தோன்றும். அப்படி ஒன்று நடக்கவே செய்யாது. கால் 1 அது கற்பனைன்னு தான் சொல்லியிருக்கேன், உண்மை கிடையாது. என்ன வேணும்ப்பா? இந்தா ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றுறேன். நிறைய பணம் கிடைக்கும், தைரியமாக இருக்கு. கர்மசாமிக்கு மதுரை அரசாடும் மீனாட்சி. மதுரை மதுரை அதுக்காக மேலூர் பக்கத்தில் உள்ளவங்க வந்துடக்கூடாது.
இடம் சம்பந்தமாக மனவேதனை அடைந்து வந்தது யாருப்பா? நிலம் இடம் சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யாரு? மதுரை. நிலம் இடம் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டு வந்தது யாரு? வாங்க. யாரெல்லாம் வந்திய? என்ன இடம் பிரச்சனை? கால் அனுப்புவாங்க. மாலை போட்டதாங்கள பிறகு சொல்லுங்க. 3 ஆண்டு காலங்களாக சொந்தமாக மனை அமைய வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்து எந்த காரணத்திலும் அமையாததுக்கு வேற எதுவும் தடைகள் இருக்கா, அல்லது வேற எதுவும் மந்திர தந்திரத்தால் பாதிக்கப்பட்டிருப்போமா, குடும்பத்தில் ஒற்றுமை குறைவான நிலைகள் ஏற்படுத, இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்னு கேட்கணும். நீ வந்திருக்கிற உண்மை தானே? கால் அனுப்புவேன். நல்லா இருக்கு. சில வேண்டி தரேன். இந்த தை மாதத்தில் உனக்கு குடியிருக்கிறதுக்கு ஒரு மாளிகை வாங்கி தரேன். வேற என்ன வேணும்? இந்த கனியை கொண்டு போய் வை, எதிர்பாராமல் வெற்றி ஆகிடும். கர்மசாமி, என் பிள்ளையினுடைய மனதை திருத்தி கொடுன்னு கேட்டு வந்தவங்க கால் வந்து சொல்லலாம். சூடு இல்லை. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. பேசாம இருங்க. ஏய் பேசாமா. உம்மநாட்டி. ஆமாம், உம்மநாட்டினா பெண்மணின்னு அர்த்தம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மந்திரத்தால் உன் பிள்ளைய மசக்கி வீட்டை விட்டு கூட்டு போயிட்டாங்க. இப்போ அதனால் என் பிள்ளை அங்கே இருக்குமா அல்லது என்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பீங்களா ஐயா அப்படின்னு ஒரு கேள்வி உனக்கு. உன் பிள்ளையை கொண்டு வந்து சேர்த்துருந்தா அவன் மனம் திருந்தி வந்துடுவான். சந்தோஷமாக வெற்றி அடைவான். கிடாய் எங்கேயும் வெட்ட வேண்டி இருக்கா? எங்கே? எந்த ஊரில் இருக்காரு? ஆடி ஜாமுனு போ. கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது. வாமா. யாருமா அது? பிள்ளை பொம்பளையா? கால் வந்துட்டா. என்ன கருப்பசாமி? ஜடாமுனி. என்ன உங்கள் வீட்டு பக்கத்தில் முனீஸ்வரர் இருக்காரா? என்ன விஷயம்? அங்கே நல்லா கும்பிடுறீங்களா? சரி. ஆமாம், சரி, ஓகே. இப்போ என்ன வேணும் உங்கள் பிள்ளைக்கு? கண்ணை முடுப்பாப்பா. நீ கண்ணை முடுப்பா. கால் வந்துட்டு வரலாம். உட்காரலாம். உன்னுடைய வீட்டுக்குள்ளே இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று வருதுப்பா. முன்னோர்களுடைய ஆத்மா. அதை கும்பிடுறீங்களா? கைவிட்டுட்டீங்க. பக்கத்தில் வாங்க. பக்கத்தில் வா. உன் பையனை போய் நான் பார்த்தேன். அவனுக்கு மனம் சம்பந்தமான பாதிப்பு அடைஞ்சிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கணும். மனசு சம்பந்தமாக பாதிப்பு அடைஞ்சிருக்கான். எதையும் விழித்து பார்க்க மாட்டான். யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் இஷ்டத்திலே இருப்பான். அவனா எந்திப்பான், அவனா போவான். இதுதான் நடக்கும். அது எப்படி ஏற்பட்டுச்சு? வேற எதுவும் மந்திரத்தால் நடந்திருக்குமா, அல்லது இது விதியின்படியே நடக்கா? இதில் திருப்பம் ஏற்படுமா ஏற்படாதா அப்படிங்கிற மனக்குழப்பம் உங்கள் மனையில் இருக்கு. அவனை சீர்திருத்தி வெற்றியாக்கி இருந்தா போதுங்களா? கால் வந்து வரலாம். இந்த கனியை அப்படியா? அழகர் மலை கருப்பசாமியை போய் பார்த்தையாப்பா? என்ன சொல்லிட்டு வந்தேன்? இந்தா கூட இருந்து நான் காப்பாற்றுறேன். இந்த கனி அவனை சாப்பிட சொல்லி ஜெயிச்சு தார, வெற்றி ஆகிடும். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. சாப்பிட்டு போங்க. அரைகுறையாக போயிடக்கூடாது. கருப்பசாமிக்கு
திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? வீட்டில் திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? அப்படியா? கல்வி சம்பந்தமாக மதுரை கணவன் மனைவி. உங்க மனைவி எங்க? கணவன் மனைவியா வந்திருக்கிறவங்க வர சொல்லிருக்கையா? முத்தான முத்தலவோ. அடுத்து கடன்களால் பாதிக்கப்பட்டு வந்தது யாரு? முன்னால் வந்து நில்லுங்க. வாப்பா. என்னப்பா வேணும்? என்ன பிரச்சனை? கண்ண முடுமா? நல்ல கண்ண முடு. 2 ஒண்ணுக்குள்ள கால் வந்துட்டாங்க. மன்னிக்க வேண்டுகிறேன், செய்த தவறுக்கு வருந்துகிறேன். ஏப்பா எங்கேயாவது சமாதி எதுவும் கும்பிட போவியா? எங்க இருக்குது? என்ன என்ன சமாதி அது? 1.25 ஆண்டுகளாக கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லாமல் 2 பேரும் மனதார தூங்கக்கூட முடியாத வேதனை நடக்கும். தற்கொலை செய்து கொள்வோமாங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்தில் தோன்றி மறைகிறது. இதுக்கு வேற யாரும் மாறுபாடு செஞ்சு செய்வன கோளாறு நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தில் இருக்கு. யாருமே செய்யலை. இது கிரகங்களால் ஆன விஷயம். அதனால் மனதை பக்குவப்படுத்தி உங்களை இன்பமாக வாழ வச்சா போதும்லா. கால் அனுப்புவாங்க. இனிமேல் உன் மனதில் கோபமும் வெறுப்பும் வராது. இன்னையிலிருந்து அதை நிப்பாட்டியாச்சு. வெற்றி உண்டு. இந்தாடா மன நிறைவோடு வாழ்வார், இன்புற்று இருப்பார். தொழில் வாங்கும், சந்தோஷம். சாப்பிட்டு போங்க. கால் வந்துட்டாங்க. நான் பட்டகடன் எத்தனையோ பாரினில் உண்டு. நீதிமன்ற வழக்கு யாருக்குப்பா? வாயா. என்ன வழக்கு நீதிமன்றத்தில்? அப்படின்னு நினைக்காங்க. பக்கத்தில் வா. உன் வீட்டு வாசலுக்கு போல ஒரு நாய் வந்துச்சு. பைரவர் எங்கே இருக்கிறார்? உங்கள் வீட்டில் இருக்காரா? கால் வந்துட்டு வா. மூன்றாண்டு காலங்களாக ஒரு சில மனிதர்களை நம்பி கடன்பட்டு சில பேர்களுக்கு உதவும் பொருட்டாக இன்னொருத்தங்கிட்ட வாங்கி மாட்டி கடைசியில் போலீஸ் வழக்கு வந்துருமோங்கிற பயமும் குழப்பமும் நடந்து வாழவா சாகவாங்கிற ஒரு செய்தியோடு என்னை இப்போ பார்க்க வந்து கால் வந்து. நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம். உன் கடனை தீர்த்து உன்னை செல்வாக்கா வாழ வச்சா போதும்லா. வேற என்ன வேணும்? ஒரு பிள்ளையினுடைய படிப்பில் வெற்றி கிடைக்கும், இன்னொரு பிள்ளைக்கு கொஞ்சம் அறிவு மந்தம், புரியுதா? ஆனால் அதை டெக்னிக்கலான தொழிற்கல்வி சம்பந்தமான படிப்பை உருவாக்கி நான் வெற்றியாக்கி தரேன். அதில் நீ எந்த கவலையும் பட வேண்டாம். இந்தா வெற்றி மாலை கொடுப்பா. கூப்பிடுங்க ஐயாவை. அங்க உள்ள வேலையும் உனக்கு கிடைக்கும், நிறைந்த கோடி அதிர்ஷ்டமும் கிடைக்கும். ஜெயிச்சு வா, சந்தோஷமா இருமா. வெற்றி. சாப்பிட்டு போங்கப்பா.
மாலையை பற்றி விளக்கம் சொல்லி கொடுறா. பாப்பா நீதிமன்றத்து வழக்கு. அடுத்து பொம்பளை பிள்ளை மனத்தை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? என்னப்பா உன் பொம்பளை பிள்ளைக்கு என்னாச்சு? யாருமா ஊடால சத்தம் போயிட்டே இருக்குது. இன்னொரு தடவை காலம் வந்துட்டாப்பா. ராஜாங்கம், அருமையான பாட்டு. என் ராஜாங்கம். எப்போ அரசை எதிர்த்து கேஸ் போட்டிருக்கே இல்லை கவர்மெண்ட் உனக்கு கேஸ் போட்டிருக்காடா? நீதிமன்றத்தில். சரி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வா. கண்ணை மூடு. மனசு அலைப்பாயுது. ஒருநிலைப்படி என்னையை மட்டும் தானே. இந்தா இந்த பெருவரில் பிடி பார்ப்போம். சிக்குன்னு பிடியா. கண்ணை முடியா. மூன்று முறை உன்னுடைய வழக்கு தள்ளுபடி ஆகிருக்குடா. சரியா? இப்போ வரக்கூடியதில் உனக்கு விசாரணை செய்து வெற்றியை வாங்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வாப்பா. பக்கத்தில் வா. வேற இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. என்னப்பா வேணும்? இந்தா வருமானத்தை தரேன். வாயை கொஞ்சம் அடக்கிக்கா. ஜெயிச்சிருவேன். போ. புரியுதா புரியுதையா? பேச்சு ஓவருடா. தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாடா தம்பி. என்னடா தொழில்? கால் வந்துட்டு. மரம் வியாபாரமா? எந்த ஊர்? தமிழர். ரொக்கம் இல்லையா? தமிழர் ரொக்கம் இல்லை. இன்னொரு தரம் அங்கே கொண்டு நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன். அண்ணாச்சி வாங்க உட்காருங்க. மனைவி மக்கள்லாம் எங்கே இருக்காங்க? அந்த அந்த அதான் பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்டேன். அந்த பிள்ளைய திருப்பி கொண்டு வரணுமாங்க? கொண்டு வந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? கால் ஒன்று. நீ இன்றி நான் இல்லை. முடியும். வா. எப்பா அந்த மருமகளை நீ கூப்பிடுறதுக்கு யாராவது போனீங்களா? நான் சொன்னா நீ வருத்தப்படுவியா? எப்படியா வர வச்சு தான் ஆகணுமா? அவங்களுடைய மனத்தெல்லாம் உங்கள் பக்கத்தில் இல்லை. இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சா போதும்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப வற்புறுத்தலாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? இந்த பேத்தி மேலே வச்ச பாதம் உன் நெஞ்சப்பம் பிளக்கு. கண்ணை மூடு. நான் வர வைக்கிறேன். இந்த அப்பா 28 நாளையில் அங்கேருந்து நல்ல செய்தி வரும். சந்தோஷமாக என்னை வந்து பார்ப்பார். ஆமாம், அதான் வியாபாரத்தை பற்றி சொன்னேன். இந்த பணத்தை கொண்டு அங்கே வை. வெற்றியாகி தரேன். பௌர்ணமிக்கு வந்து சேரும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தஞ்சாவூர் சீமையில தஞ்சாவூர் மதுரை அடுத்து அடுத்து ஒரே ஊருக்கு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. என்ன? தன்னுடைய தாயின் நலத்தை பற்றி வருத்தம் அடைந்து வந்தது யார்? அம்மாவை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு உட்கார். என்ன வேணும் உனக்கு? உங்கள் அம்மாவுக்கு வயசு எத்தனை? உடல்நிலை சரியில்லாமல் இருக்காள. நான் அவளை பற்றி கேட்க வேண்டாம். பக்கத்தில் வாடா. கண்ணமுடா. சங்குநாதம் கேட்கு. சங்கு ஊதுற சத்தம் கேட்க. பக்கத்தில் எதுவும் கோயில் இருக்கா? காலையில் சங்கு ஊதுவாங்களா?
பொம்னு காக்கு கால் வந்துட்டு நமஸ்காரம், நல்லா இருக்கீங்களா? உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே ஓடி பார்த்தேன். அங்கேருந்து ஒரு தாய் பேச்சியம்மான ஒரு தெய்வம் வருது. அது உங்கள் குடும்பத்துக்கு வகையான தெய்வம். காமாட்சின்னு ஒரு அம்மா வாரா, வீரனார்னு ஒரு தெய்வம் வருது. இப்படியெல்லாம் பற்பல தெய்வங்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்த நீ 3.25 ஆண்டுகளாக தீராத கடனால் துன்பப்பட்டு மனவேதனை அடைந்து இந்த உலகத்தில் இதை மீண்டிட முடியுமா முடியாதாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் ஓடுது இல்லையா? இந்த கடனை தீர்த்து வாழ வச்சுட்டு இருந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? அந்த தொழில் தை மாதத்திலிருந்து தொடங்கிக்கா. நான் தரக்கூடிய பணத்தை பேணி வச்சுதான் இந்தா ஜெயிச்சிருப்போம். வயிறார சாப்பிட்டு போட. கருப்பசாமி தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது. என்னப்பா பிள்ளைக்கு போ பையனே கால் வந்துட்டு வா. புன்னை நல்லூர் மாரியம்மா புகழை காக்க வேணும் அம்மா. மாரியம்மா வராளே, எங்கடா இருக்க? உங்கள் சொந்தமா? அவளை விரும்பவா கும்பிடுறேன், அதான் வீட்டுக்குள்ளே வராள, அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வா. கலி தீர்த்த ஐயனார்னு ஒருத்தர் வரார், என்னன்னு கேட்போமா? ஐயனார் வரார. சரி, இங்கேருந்து உன் வீட்டு கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என்ன காப்பிதாமி அப்படியா? இவனுக்கு அது யாவும் இருக்குமா தெரியுமா? கேட்டு பார்க்கவா. 32 ஆண்டுகளுக்கு முன்னால் தண்ணீர் கரை ஓரத்தில் உனக்கு 300 காலத்தில் ஒரு சொத்து இருந்ததாக கணக்கு இருக்கு. அந்த இடத்த பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஏன் பூர்வீக கணக்கு நமக்கு தேவையில்லையே. அப்படியா? இப்போ உன்னுடைய பிள்ளையினுடைய மனோநிலைகளை பார்த்தேன். கொஞ்சம் மனதுக்கு சம்மதப்படாத உள்ளத்தோடு அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதனால் எங்கள் சொல்ல மீறி இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை அமைஞ்சிருமோ என்ற ஒரு பயமும், கிரகங்களா அல்லது உள்ளமாற உள்ள கோளாறா அல்லது பிரத்தியாரால் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்குமா அப்படிங்கிற சந்தேக உணர்வும் உன் உள்ளத்தில். உண்மைதானே? காலம் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு. அந்த பிள்ளையினுடைய மனதை பக்குவப்படுத்தி வரக்கூடிய மாசி சிவராத்திரிக்கு பின்பு நல்வாழ்வை அமைச்சு தாரேன். பக்குவமாக்கி தந்தா போகுங்களா? வேறு என்ன வேணும்? அந்த உடல்நிலைக்கு வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இங்கே கூட்டுவான். ஜெயிச்சு தாரேன். ஆயுள் கண்டமில்லாமல் ஆக்கி வெட்டியாக்கி தாரேன். சாப்பிட்டு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு முன்னை முழு மூது. விநாயகர் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்கு? வாங்க, கால் வந்துட்டு வரலாம். முத்து பெரிய கோலமஞ்சள் தாவிருக்கு வாராதிருப்பாரோ. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வாப்பா. என்ன குத்து விளக்கு பற்றி பேசுகிறேன், என்ன விஷயம்? அப்படியா? வீட்டில் குத்து விளக்கெல்லாம் ஏற்றுவீங்களா? விளக்கெல்லாம் ஒழுங்காக எரியுதா? ஒரு விளக்கு சேதப்பட்டு கிடக்குன்னு சொல்லுது, அது எந்த விளக்கு? ஒரு விளக்கு சேதப்பட்டு இருக்கிறது, விளக்கு சீரில்லை என்பது கேள்வி. எரியுது. இன்னொரு தர கால் வந்து யார் வரா? படையல் விளக்கு கேட்டு பார்ப்போம். முன்னோர்களை வச்சு கும்பிடுறீங்களா? கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, முறையாக கும்பிடுறீங்க. சரி, வேறு என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. ஆமாம், ஒரு பக்கத்து தோல் எலும்பு நரம்பெல்லாம் வலி எடுத்துச்சு, அதெல்லாம் சரியாயிடுதா? அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலையா? சரி, கண்ணை முடிக்காங்க பார்ப்போம். ஏய், சாட்டையை வச்சுட்டு ஒரு சாமி வராரு. என்ன வரப்பா?
சாட்டையோட வரார சக் புக் சக் கால் ஒன்று. கர்மசாமிக்கு வா. இந்த கடன் 6 மாத காலம் அவகாசம். 6 மாத காலத்தில் உனக்கு கடனை தீர்க்கக்கூடிய நல்ல வழியை பண்ணித்தாரேன். 1, ஒரு விவசாயம் மண் சம்பந்தமாக ஒரு சில மன வருத்தம் இருக்குது, அதையும் தீர்த்து தெளிவு பண்ணித்தாரேன். இதற்கிடையில் அப்பப்போ வாயு வந்து பிடிக்கிறது மாதிரி நெஞ்சுக்குள்ள ஒரு வலியும் கேஸு தொண்டையை அடைக்கிறது மாதிரி விஷயமும் நடக்கும். இது வேற எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியலையேங்கிற ஒரு பயம் வீட்டில் சொல்லிட்டா பயப்படுவாங்க நினச்சி நீ சொல்லாமல் இருக்கிறியா? உண்மை தானே? கால் ஒன்று. தப்பு இல்லையாடா, சொல்லணும்ல. கர்மசாமிக்கு வா, பக்கத்தில் வாப்பா. இந்தா உன் கடனை தீர்த்து தாரேன், என்னை வச்சு கும்பிடு, எல்லாம் வெற்றியாயிருவேன். போய் போட்டா வாங்கிட்டு வா போ.